எல்லாருக்கும் வணக்கம். ஆ ஸோ நேத்திக்கு வந்து எனக்கும் என்னோட ஹஸ்பண்ட்க்கும் ஃப்ரீக்வென்சி வந்து மேட்ச் ஆகல அப்படின்றத பார்த்தோம். ஆ அது மட்டும் இல்ல, நான் வந்து என்னோட கம்பெனிலேருந்து குழந்தை பார்த்துக்கணுன்றதுக்காக நான் வேலையில ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண முடியாதனால, எனக்கு வந்து லே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அத வந்து நான் பிளெஸ்ஸிங்கா எடுத்திருந்திருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் நான் என்ன பண்ணேன்னா, இன்னும் அடுத்த வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒண்ணு ட்ரை பண்ணேன். என்னன்னா, அ நான் வீட்ல இருந்து அவர் வந்து அவருக்கு வெளிநாட்டுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ வீட்ல இருந்து நான் வந்து அவருக்கு யுகே விசா ஒண்ணு அ அப்ளை பண்ணி வாங்கி குடுத்தேன். அது மூலமா அவர் வந்து அவர் இந்தியால வேலையில இருந்தாரு. பட் 30 நாள் லீவ் போட்டுட்டு அங்க யுகேல போய் வேலை தேடினாரு. அதுக்கு வந்து நான் அவர் இங்கேருந்து கிளம்பி அங்க போய் இறங்கறதுக்குள்ள அ அவ்ளோ கம்பெனிஸ்க்கு நான் வந்து அப்ளை பண்ணி வச்சேன். ஸோ அந்த மாதிரி கன்டினியூஸா 2 பேருமே அவரும் அங்க போய் நெறையா ட்ரை பண்ணாரு. 2 பேரும் ட்ரை பண்ணோம். சரி அவருக்கு அங்க நல்ல வேலை கிடைச்சதுன்னா, நான் வீட்ல இருந்து குழந்தைய பார்த்துக்கலாம். ஆ வேலைக்கு போகணுன்ற அவசியம் இல்ல அப்படின்ற மாரி ட்ரை பண்ணோம். பட் அவருக்கு வந்து அந்த 30 நாள்ல அவருக்கு வேலை கிடைக்கல. திரும்பி வந்துட்டாரு. ஸோ திரும்பி வந்துட்டதுக்கப்புறம், சரி நான் திருப்பி வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ நான் வந்து ஆ வேலை தேட ஆரம்பிச்சேன். ஸோ அப்ப குழந்தைய எங்க விடணும்னு பார்க்கும்போது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்க அப்பா, அம்மா கிட்ட விட்டிருந்தேன். ஆனா வந்து ரெகுலரா போய் பார்த்துட்டு இருந்தேன். பெங்களூர்ல வேலை இருந்தது, குழந்தை சென்னையில இருந்தது. ஆ எப்பல்லாம் முடியுமோ, ஆ லைக் எவ்ரி ஆல்டர்னேட் வீக் கண்டிப்பா போவேன். சில சமயம் வந்து சென்னையிலேருந்தே வொர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துட்டு, குழந்தையோட இருப்பேன். ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணினோம். ஒரு 1 வருஷம் அப்படி ஓடிச்சு. அதுக்குள்ள எனக்கு வந்து வெளிநாட்டுல வேலை கிடைச்சது. அதாவது யுஎஸ்ல கிடைச்சது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அது சின்ஸ் எங்களுக்கு ஆல்ரெடி வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால, நான் அதுக்கு வந்து விசா அப்ளை பண்ணேன். முதல் விசா வந்து ஒரு கேட்டகரி, அதாவது அந்த கம்பெனியோட சார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு விசா ஒண்ணு. அது அப்ளை பண்ணோன்னே அது வந்து ஃபர்ஸ்ட்டு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஆனா அது அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகறதுக்குள்ள நான் என்ன சொல்லிட்டேன்னா, என்னோட கணவர்கிட்ட, "நீங்க வந்து வேலைய விட்டுருங்க. அப்பதான் அந்த விசா கிடைச்சோன்னே நம்ம வந்து போயிடலாம்." அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் வேலைய விட்டாரு. எனக்கு விசா ஆனா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இதனால இன்னும் மனக்கசப்பு. ஆ அடுத்த இன்னும் மேல வேற என்ன ஆச்சுன்றத அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.